பிரைஸ்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இயேசுவின் சாயலுக்கு ஒத்த படம், சொரூபம், சிலுவை வைத்து உள்ளவர்கள், வணங்குபவர்கள், முத்தமிடுபவர்கள், விபச்சாரக்காரர்கள். நேசிப்பதும் முத்தமிடுவதும் வணங்குவதும் இவர்களுக்கு பயப்படுவதும் வீட்டிலும் சரீரத்திலும் சபையிலும் இவர்கள் வைத்திருப்பது விபச்சாரம். எரேமியா 3:1 சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி வெளிப்படுத்தல் 9:20 தான் இப்போ படித்தது. எரேமியா 3:1 நீ அநேக நேசருடன் வேசித்தனம் செய்தாய். எரேமியா 3:9 கல்லோடும் மரத்தோடும் விபச்சாரம் செய்தாய். எசேக்கியேல் 16:17 நீ உனக்கு ஆண் சொரூபங்களை உண்டாக்கி அவைகளோடு வேசித்தனம் பண்ணினாய். உபாகமம் 4:16 ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் வைப்பவர்கள் தங்களை கெடுத்துக் கொள்பவர்கள். அடுத்தது பார்ப்போம். யோபு 31:27-28 என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இது அக்கிரம் தேவனை மறுதளிப்பதுமாகும். யாத்திராகும் 20:23 நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். நாங்கள் இயேசுவின் படம் சிலுவையும் வைத்து உள்ளோம். நாங்கள் வணங்குவது கிடையாது, முத்தமிடுவதும் இல்லை. இது ஒரு அடையாளத்துக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க. இல்லையா? நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஜீசஸ் படம் ஒரு அடையாளத்துக்கு, சிலுவை ஒரு அடையாளத்துக்காக தானே. அடையாளத்துக்கு படம் சிலுவை வேண்டும் என்று வேதம் கூறவில்லை, வைக்க சொல்லவே இல்லை. விக்கிரகம் வேண்டாம் என்றும் எரிக்கவும் உடைக்கவும் வேண்டும் என்றும் வைப்பவர்களுக்கு சாபங்கள் உண்டு என்றும் வேதத்தில் மொத்தம் 520 வசனங்கள் ஆதாரமாய் உண்டு. வீட்டிலும் ஆலயத்திலும் சரீரத்திலும் வைக்கும்படி ஒரு வசனம் கூட கிடையாது. புரிஞ்சிச்சுங்களா? நல்லா புரிஞ்சு. அந்த வசனங்கள்லாம் நமக்கு கிடைக்கக்கூடாத வசனங்கள். நல்லா குறித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? மற்றவங்கள்ட்ட இப்போ இது பண்ணுறதுக்காக சொல்கிறதில்ல. வேதத்தில் உள்ளதை பற்றி தான் இது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தில் இல்லாதது தானாக நம்மளை கட்டுக்கதை கட்டி சொல்கிறது கிடையாது இது, இல்லையா? வேதத்தில் இருக்குது 520 இடத்துல வசனங்கள் ஆதாரமாக இருக்குது. எரிக்கவும் உடைக்கவும் வேண்டும் என்று சாபங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் லூக்கா 17:1 இவைகள் மட்டுமின்றி நீ வணங்காவிட்டாலும் வைக்கக்கூடாது, ஏனென்றால் இதழில் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 19:13 தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவனுடைய நாமம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறவர் அவருடைய நாமமே தேவனுடைய வார்த்தை தான். உபாகமம் 6:9, 11, 21 சொல்லப்பட்டிருக்குது. வசனம் மட்டும்தான் வைக்க வேணும் என்று வேதம் கூறுகிறது. வசனம் வைக்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. மற்றபடி படங்கள் எல்லாம் சொருவங்களை வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. ஏசாயா 57:3 நாள் பார்ப்பது, நல்ல நேரம் பார்ப்பது, இதை எப்படி செய்வதுன்னு குறி கேட்பது, வாஸ்து பார்ப்பது, திக்கு தலையில் கை வைத்து சொல்வது என்பது அப்படியே முட்டி போட்டால் எல்லாம் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்வதுன்னு அது வேசித்தனமும் விபச்சாரத்தனமும் தான். அதுவும் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது. என்னாகமம் 22:7 பீலையாம் தீர்க்கதரிசி குறி சொல்வதற்கு கூலி வாங்குவேன். குறி சொல்கிறதுக்கு அவன் கூலி தானே வாங்குகிறான். மீகா 3:11 தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். தலையில் கை வைத்து சொல்கிறவங்க தான் பணத்துக்கு குறி சொல்கிறார்கள். லேவியராகமம் 19:26 நாள் பார்க்க வேண்டாம்னு லேவியராகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பைபிளில் இருக்கிறத தான் சொல்கிறது நம்ம, சரிங்களா? நம்ம சொந்தத்தில் எடுத்து சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ இங்கே இடம் இல்லை. லேவியராகமம் 19:31 அஞ்சனம் பார்ப்பது குறி கேட்பதும் வேண்டாம். லேவியராகமம் 20:6 அஞ்சனமும் குறியும் சொல்லுபவர்களை பின்தொடர்ந்து அவனை நாடுகிறவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். பார்த்தீங்களா? கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். அவங்களுக்கு நிறைய புஸ்தகங்கள் பார்க்குறாங்க. லேவியராகமம் 20:27 அஞ்சனம் பார்ப்பவர்கள் குறி சொல்கிற புருஷர்கள் ஸ்திரீகள் இவர்கள் கொலை செய்ய வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 18:10-11 நாள் பார்ப்பவர்கள் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். 12வது அருவருப்பு 14ஆம் நாள் பார்க்கவும் குறி கேட்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். நாள் பார்ப்பாங்கள்ல, 12 நாள் 14 நாள் தெரியாம். யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. 1 யோவான் 2:15 உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. பணம், பொருள், சொத்து, பிள்ளைகள், மனைவி, உறவினர் யாவரையும் இயேசுவிட அதிகம் நேசிக்கக்கூடாது. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் இச்சை, கண்கள் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகள் உலகத்தில் உண்டானவைகள். மீகா 6:12 பணம் உள்ளவனிடம் பிசாசே உள்ளது. எவ்வளோ பயங்கரம் பார்த்தீங்களா? பணம் எனக்குதான் பிசாசு. அப்போ எவ்வளோ நம்ம பயங்கரமாக நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும், இல்லையா? எரேமியா 18:15 விக்கிரகாரக்காரனிடம் பிசாசு உள்ளது. எபிரேயர் 13:5 பண ஆசை உள்ளவனிடம் கர்த்தர் இல்லை. பண ஆசை இருக்கிறவனுக்கு எப்பவுமே என்ன இருக்க மாட்டார். மத்தேயு 28:19-20 இயேசு கட்டளையிட்டவைகளை போதிக்காவிட்டால் இயேசு கூட இருக்க மாட்டார். ஆண்டவர் என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அதில் நம்ம என்ன செய்யணும்?
மற்றவர்களுக்கு சொல்லணும், போதிக்கணும், சொல்லணும், வசனங்களை சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? சொல்லாமல் இருந்தோம்னா அப்புறம் அவங்க கூட என்ன இருக்க மாட்டாராம், இயேசு கூட இருக்க மாட்டார். லூக்கா 14:27 சிலுவை எடுக்காதவன் சீஷன் அல்ல. சிலுவை எடுக்காதவன் சீஷன் இல்லைன்னா சிலுவை தூக்கிட்டு போகிறதில்ல ரோட்டில், அந்த சிலுவை இல்லை, விற்கிற ஆராதனை அந்த சிலுவையில் சொல்லலை. சிலுவைனா உபத்திரம், கஷ்டம், நஷ்டம், அதுதான் சிலுவையாக நம்ம சொல்கிறோம். ஏசாயா 63:10 பரிசுத்தாவை விசனப்படுத்துவதற்கு கர்த்தர் சத்ரு அவளுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார், மேல் காணப்படும். வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவனிடம் இயேசு இல்லை. அப்படியானால் அவன் எப்படி பிசாசு ஓட்டுகிறான், தீர்க்கதரிசனம் சொல்கிறான், வியாதியை சுமக்கிறான்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? 2 தெசலோனிக்கர் 2:11-12 இது தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு தேவன் அனுப்பின கொடிய வஞ்சகம். 2 ராஜாக்கள் 18:4-7 மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரத்தோப்பை வெட்டி வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்ட எசேக்கியா ராஜாவுடன் கர்த்தர் இருந்தார். யோசுவா 7:21 பாபிலோனிய சால்வை, வெள்ளி சேக்கல், பூன்பாலம் இவைகளை இச்சித்து எடுத்தவரிடம் இருந்து கர்த்தர் விலகினார். பார்த்தீங்களா எப்படி இவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். யோசுவா 7:7 அது அடுத்தது யாத்திராகமம் 18:21 பொருள் ஆசை வெறுப்பவர்களை தான் தேர்ந்தெடுக்க மோசே கட்டளையிட்டார். ஆகையால் திருத்துவம் வேண்டாம் என்பவர்களும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் தருபவர்களும் தேவன் மட்டும் என்பவர்களும் இயேசு மட்டும் என்பவர்களும் பரிசுத்தாவி பாஷைகள் வேண்டாம் என்பவர்களும் பணக்காரர்களும் சுகபோகமாய் வாழ்பவர்களும் விக்கிராரக்காரர்களும் தேவனின் கட்டளைகளையும் இயேசுவின் கட்டளைகளையும் கடைப்பிடிக்காதவர்களும் 10 கற்பனைகள் வேண்டாம் என்பவர்களும் கர்த்தரின் விதிகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் நியமங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்கதரிசன வசனமாகிய வேதத்தில் எழுதியுள்ளவைகளை வேண்டாம் என்பவர்களும் பழைய ஏற்பாடு வேண்டாம் என்பவர்களும் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியத்துக்கு தகுதியற்றவர்கள். கர்த்தருடைய வசனங்கள் உறுதி சாட்சி. ஆமீன். பார்த்தீங்களா எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இவங்கெல்லாம் என்னவா கர்த்தருடைய ஊழியத்துக்கு தகுதியற்றவர்கள்னு ஆண்டவர் வசனங்கள் சொல்லுது. அது அடுத்தது மல்கியா 2:9 நீங்கள் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கும் முன்பாகவும் அற்பரும் நீச்சலுமாக்கினேன். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த காலங்களில் எல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு தான் வருது. இருக்க வேதம் வந்து சும்மா இல்லை, நடந்தது நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது நடக்குது, நடக்க போகிறது ஏதாச்சும் ஒரு கண்ணாடி போல் ஆண்டவர் நமக்கு காட்டியிருக்கிறார் வேதத்தின் மூலமாக. வேதம் ஒன்றும் போய்த்து போகவே இல்லை, எல்லாம் அது நடந்துட்டுருக்குது. இப்போ நடக்க போகிறதும் அது சொல்லப்பட்டிருக்குது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறாரு, அதுக்குள்ளே எல்லா அறிகுறிகளும் வந்துருச்சு. இயற்கை சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக வந்துட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் காலம்தான், எப்போ வருவார் தெரியல, எந்த நிமிஷமும் எந்த நேரமும் தெரியாது. கர்த்தர் வர்றதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது. அதனால் இந்த இரவில் கூட வரலாம். அதில் நம்ம எப்போதும் போல் என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும், ஒப்புரவாகணும், மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு வாங்கணும், ஆண்டவர்கிட்ட மன்னிக்கணும், ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும், பாவத்தையெல்லாம் அறிக்கையணும், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுவிடணும். முடிவு பறி இந்த நிலையில் இருக்கணும், ரட்சிக்கப்படுவான். நம்ம என்ன செய்யணும், ஆசையாமல் உறுதியாக விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை அநேகருக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அநேகமாக எல்லாருக்கும் அனுப்புங்க. ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அறியாத வசனங்கள், தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்காது. படித்த மாதிரி இருக்கல, புதுசாக இருக்கும் வசனங்கள்லாம். அதனால் நம்ம என்ன செய்யணும், அநேகருக்கு இந்த வசனங்களை அனுப்பி இந்த ஒரு சின்ன ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும். இந்த ஊழியத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும், அது நம்ம மீது இருந்து கடமை. அநேகருக்கு இந்த வசனங்களை சொல்லி தெரிய வைக்கிறது நம்ம மேல் விழுந்த கடமை. அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை சீஷராக்கியிருக்கிறாரு, சீஷிகளாக மாற்றிருக்கிறாரு. நம்ம ஆண்டுடைய அடிமைகள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேங்க் யூ ஆல்.